அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி எப்போ நடக்கும்னு பார்த்தோம்னா, இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனிக்கிழமை இரவு 9:44 சனி கும்பத்தில் இருக்க சனி மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். துலாம் ராசிக்கு சனி 4 மற்றும் 5ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதியாகவும் மற்றும் 5ஆம் அதிபதியாகவும் வருவார். இப்போ 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சொந்த வீட்டில் சனி சஞ்சரிச்சிருக்காரு. வர்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். 6ஆம் இடங்கிறது எதிரி குறிக்கிற இடம், நோயை குறிக்கிற இடம், கடனை குறிக்கிற இடம். வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே இந்த 6ஆம் இடம் தான். அப்போ 6ஆம் இடத்துக்கு சனி போகிறது துலாம் ராசி நேயர்களுக்கு நல்லதா கெட்டதான்னு பார்த்தோம்னா ரொம்ப 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 நல்லதுன்னு சொல்லிடலாம். என்ன காரணம்னா, உங்கள் ராசிக்கு அவரு தான் ராஜயோக அதிபதி கிரகம். உங்கள் ராசிக்கு நல்ல கிரகம் சனி. ஏன்னா சுக்கிரனுக்கும் சனி பார்த்தீங்கன்னா நட்பு கிரகமாக வரும். அப்போ ஒரு 6ஆம் இடத்துக்கு போகிறார், உபஜயஸ்தானத்துக்கு போகிறார். உபஜயஸ்தானங்கிறது பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா சனி 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப 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 நல்லது. இப்போ 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு சனி வர்றாரு. நிறைய நல்ல விஷயம் நடக்குங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு பாருங்க, விடிவு காலம் பிறந்துருச்சுன்னே சொல்லிடலாம். நிறைய நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. ஒரு சில துலாம் ராசிக்காரங்க இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. கடன் பிரச்சனை, நிறைய கடன், ஊரை சுற்றி கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஒரு சில பேரில் தலைமறைவு வாழ்க்கைன்னு சொல்லிடலாம். தலைமறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. கடங்காரனை பார்த்தாலே ஓடி ஒளியிறது, அந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு பணமே சுத்தமாக கிடையாது. வர்றதும் வரவுக்கும் செலவுக்கும் சரிசமமாக போயிடுது. அறிவும் திறமை இருந்தும் உங்களால் பயன்படுத்திக்க முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் நேரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இப்போ உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு சனி வர்றார். இந்த 6ஆம் இடத்துக்கு சனி, இந்த 5ஆம் இடத்து சனியை விட 6ஆம் இடத்து சனி ஒரு அற்புதமான சனி. நிறைய நல்லது நடக்கும். கடன் இருக்காது. நிறைய கடன் வச்சுருக்கீங்களா, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நிறைய கடன் ஆயிரக்கணக்கில் வச்சுருக்கீங்களா, எல்லாமே படிப்படியாக கம்மியாகும் இந்த காலகட்டங்களில். இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு அருமையான சனிப்பெயர்ச்சி. விடிவு காலம் பிறந்துருச்சுங்க. ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. கடனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க போகிறீங்க. உங்களுக்கு இருந்து வந்த இந்த இஎம்ஐ பிரச்சனை, மாதம் அந்த தவணை பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு கம்மியாக போகுது. சரிங்களா? ஏன்னா நிறைய கடன் வாங்கி ரொட்டேஷன் வாங்கி ஒரு இடத்துல அடைச்சி இன்னொரு இடத்துல கடன் கட்டி, கடன் மேலே கடன் தான். கடன் வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. சார் கடன் வாங்குறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஒரு இடத்துல கடன் வாங்கினா இன்னொரு இடத்துல நாங்கள் வாங்குற மாதிரி இருக்குது. அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குற மாதிரி இருக்குது. மாதம் இதே பிரச்சனை தான் எங்களுக்கு, அந்த இஎம்ஐ பிரச்சனையே தான் எங்களுக்கு போயிட்டுருக்குன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அது எல்லாமே கம்மியாக போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி நடந்ததுக்கப்புறம் பாருங்கள், வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். கடன் கம்மியாகும், பணம் கைக்கு வரும். இந்த காலகட்டமெல்லாம் பணம் கைக்கு வரக்கூடிய நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். எதிர்ப்புகள் இருக்காது. நிறைய பேருக்கு சுற்றி உங்களை நிறைய எதிரி தொல்லை உங்களுக்கு இருப்பாங்க. எதிர்ப்புகள் இருக்கும். எதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க. கூட இருந்தவங்களே உங்களுக்கு குழி பறிச்சுட்டு இருப்பாங்க. நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது எல்லாமே உங்களுக்கு விலகும். 6ஆம் இடத்துக்கு சனி போயிட்டாலே எதிரி இல்லாமல் பண்ணிடுவார். பணப்பிரச்சனை இல்லாமல் பண்ணுவார். கடன் இல்லாமல் பண்ணுவார். இதெல்லாமே சனியோட வேலை. ஏன்னா அவர் இயற்கை பாவ கிரகம். பாவத்தை செய்யக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துக்கு போனால் என்ன பண்ணுவார், அந்த இருக்கிற இடத்துல கெடுத்துருவார். அப்போ கடன் இருக்காது, நோய் இருக்காது, பிரச்சனைகள் இருக்காது, எதிர்ப்புகள் இருக்காது. அதே மாதிரி உடம்புல ஏதாவது வியாதி இருக்கா, அவங்களுக்கு உடம்புல ஹெல்த் பிரச்சனைங்க சார், மாத்திரை மருந்து எடுத்துகிட்டு இருக்கோம், சரியாகலை, வருஷக்கணக்கில் பிரச்சனை போயிட்டு இருக்கு, உடம்புல எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது, அது ஒரு பக்கம் வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு பக்கம் கடன் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்கிறாங்க. முக்கியமாக சொல்லப்போனால் துலாம் ராசி நேயர்களுக்கு பணப்பிரச்சனை தான். அது எல்லாமே கம்மியாகும். உடம்புல இருந்த வியாதி கம்மியாகும். சரிங்களா? வியாதி ஒரு சில பேருக்கு கம்ப்ளீட்டாக குணமாயிரும். இல்லை நல்ல மருத்துவரும் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும். சனி மூலமாக உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும். நல்ல மருந்துகள் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படும். நல்ல மருத்துவரும் நல்ல மருந்துகளும் உங்களுக்கு தெரிய வரும். அது மூலமாக உங்களோட ஆரோக்கியத்தை நிச்சயமாக உங்களால் மேம்படுத்திக்க முடியும். வேலையே இல்லாமல் இருக்கவங்களுக்கு, துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும்.
ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். ஒரு ஜாப் வந்து அப்ளை பண்ணியிருக்கேங்க சார், நான் வந்து இன்டர்வியூ போயிருக்கோம், உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த காலகட்டங்கள். ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். சேலரி இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு, ஒரு திறமைக்கேற்ற நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை வெளியே வரும். சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. பழைய சம்பள பாக்கி, ஏதாவது ஆஃபீஸில் அந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பள பாக்கி பெண்டிங்காக இருந்தால் கூட அந்த பணமும் உங்களுக்கு கைக்கு வரும். பண பிரச்சனை இருக்காதுங்க, கவலையப்படாதீங்க. அடுத்து வந்து பாருங்க, குரு பயிற்சி வருது. ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வருவார். அப்புறம் ராகுகேது பயிற்சி, இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, சனி பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் குரு பயிற்சியெல்லாம் சாதகமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு காலகட்டம். இந்த 2025 அருமையாக இருக்கும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 2025, 26, 27 நடுப்பகுதி வரைக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சனி வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எதையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு நிச்சயமாக வரும். தைரியமாக இருங்க. ஒரு நல்ல ஒரு காலகட்டம் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நல்ல ஒரு காலகட்டம் உங்களுக்கு நெருங்கிருச்சு. நல்ல ஒரு காலகட்டத்தை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்க போகிறீங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் சுற்றி நடக்க போகுது. திருமணம், புத்திர பாக்கியம் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். உங்களுக்கு 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சனி 6ஆம் இடத்துக்கு போகிறனால ஒரு சில பேர்த்துக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் சந்திரனால கெட்டு போனவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை மேட்ச் பண்ணாதான் சொல்ல முடியும். 100% இது சொல்ல முடியாது. சரிங்களா? ஜாதகத்தை மேட்ச் பண்ணாதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ அந்த கோச்சார பலன் வந்து ஒரு 15லேருந்து 20% பேசும். அதனால் எல்லாத்துக்கும் வந்து அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போயிருன்னு பயப்பட வேண்டாம். ஒரு சில பேர்த்துக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தாய்க்கு மருத்துவ செலவு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஆனால் உங்களுக்கு உடம்புல இருந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள் எல்லாமே உங்களுக்கு உங்கள் உடம்புல இருந்து விலக போகுது. சரிங்களா? நல்ல ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். எதிரி இருக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாவது அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்ததுன்னா கூட வழக்கு உங்கள் பக்கம், தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக நிச்சயமாக அமையும். சரிங்களா? நல்ல வேலை, நல்ல தொழில், அதே மாதிரி விவசாயம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். சரிங்களா? போட்டி பொறாமை எல்லாம் உங்களை விட்டு விலகும். வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்குங்க. கவலையப்படாதீங்க. சரிங்களா? என்னதான் நீங்கள் வேலை பண்ணிட்டு இருந்தாலும், என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் அதில் சாதிக்கக்கூடிய, ஜெயிக்கக்கூடிய நல்ல ஒரு வருடமாக இந்த 2025 இந்த சனி பயிற்சி நடந்ததுலேருந்து உங்களுக்கு தெரியும், தெரிய வரும். நல்லபடியாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான சனி பயிற்சியாக எல்லா துலாம் ராசி நேயர்களுக்கும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. நல்லபடியாக இந்த சனி பயிற்சியை பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப 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 நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன். சரிங்களா? ராசி பலன் பார்த்துருக்கோம். ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல். ராசிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடல், லக்னம்ங்கிறது உயிர். இப்போ ராசி பலன் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார கிரகநிலையை வச்சு நம்ம பார்க்குறோம். கோச்சார கிரகநிலைன்னா இப்போ வான்மண்டலத்தில் நகரக்கூடிய கிரகநிலையை வச்சு நம்ம பார்க்குறோம். பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஒரு சில கிரக அமைப்புலாம் அந்தந்த அமைப்பில் இருக்கும். அது அந்த கிரக அமைப்புப்படி இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது இல்லாமல் லக்னத்தை வச்சு பார்க்குறோம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். அப்போ அந்த உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் வந்து முழுமையாக இயங்க முடியுது. அப்போ நம்ம 2 அமைப்பு வச்சு பார்த்தாதான் நம்ம துல்லியமா சொல்ல முடியும். சரிங்களா? லக்னாதிபதி என்ன நிலைமையில் இருக்காரு, ஏன்னா ஒரு மனுஷனை ஒரு தூண் மாதிரி, லக்னாதிபதிங்கிற ஒரு பில்லர் மாதிரி. லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா எவ்வளவுதான் திறமை, அறிவு, டேலண்ட் இருந்தாலும் இவங்கனால அடுத்தவங்க தான் பெனிஃபிட் ஆவாங்க தவிர இவங்கனால எதுவும் டெவலப் ஆக முடியாது. அப்போ வந்து உங்க ஜாதகத்துல லக்னாதிபதி என்ன அமைப்பில் இருக்காங்க, ராசிநாதன் என்ன அமைப்பில் இருக்காங்க, உங்க ஜாதகத்துல இப்ப நம்ம பார்த்த மாதிரி சனி என்ன அமைப்பில் இருக்காரு. சனி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்காரா, நல்ல ஒரு இடத்துல 3, 6, 10, 11ஆம் இடம் உபஜய ஸ்தானம் ஒரு நல்ல ஒரு ஒரு அமைப்பில் இருக்காருன்னா அது நல்ல அமைப்பு கொடுக்கும். இப்போ கெட்ட ஸ்தானத்தில் இருந்தாருன்னா சனி கெட்டதான் பண்ணுவார். மெயினாக வந்து 6, 8 தசாபுத்தி ஒருத்தர் நடக்காமல் இருக்கணும். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ தசாபுத்தி நடக்காமல் இருக்கணுங்க. 6ஆம் அதிபதினா கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு வழக்கு பிரச்சனைன்னு போயிட்டே இருக்கும். 8ஆம் அதிபதினா கோர்ட்டு கேஸு, அசிங்கமான ஜெயிலுக்கு போகிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவ செலவு, அது இதுன்னு போயிட்டே இருக்கும். 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ லக்ன சுபர்களோட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்லலாம். கொடுத்து வச்சவங்களா இருப்பாங்க. அவங்க தான் முழுசா அனுபவிக்கிறாங்க. வண்டி, வீடு, வாகனம், ஒரு லக்ஸூரியான வாழ்க்கை, நல்ல ஒரு காரு, பங்களா நல்லா இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க ஜாதகத்துல பாருங்க நல்ல தசாபுத்தி போயிட்டு இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு அஷ்டம சனியோ 7.5 சனியோ 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தசாபுத்தி கண்டிப்பா நடக்கவே நடக்காது. அடிச்சு சொல்லலாம்.
ஒரு ஜாதத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சிடும். அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நவகிரகங்கள் தானே மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நவகிரகங்களோட தாக்கம் தான் மனுஷனோட உடம்புலயே இருக்கு. அந்த நவகிரகங்களோட தாக்கத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கோம். நல்ல கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்குமா, கெட்ட கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்குமா, இது எல்லாமே அவங்கவுங்க ஜனன ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? வயதுக்கு தகுந்த மாதிரி தாங்க சில விஷயங்கள் நடக்கும். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஒரே ராசியில் லட்சக்கணக்கில் பிறந்திருப்பாங்க, கோடிக்கணக்கில் கூட இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. என்ன காரணம்னா அவங்களுக்குன்னு ஒரு ஏஜ் இருக்கு. வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள், சில அனுபவங்கள், சில விஷயங்களை சுற்றி நடந்துட்டு இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கர்மா தான். என்ன தசாபுத்தி, சனி தசையா, குரு தசையா, இல்லை சுக்கர தசை நடக்குதா? ஒரு சில பேர் சுக்கர தசை நல்லது பண்ணும், ஒரு சில பேர் குரு தசை நல்லது பண்ணாது, ஒரு சில பேர் சனி தசை நல்லது பண்ணும். இப்போ அவங்க பிறப்பு ஜாதத்தை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்தந்த காலகட்டங்களில் இவங்க நல்லா இருப்பாங்க, இந்தந்த காலகட்டங்களில் கவனமாக இருக்கணும், நல்ல நேரம் கெட்ட நேரம் இதெல்லாம் நம்ம பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்கள் ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள், பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு அப்போ தான் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்து துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நல்லது நடக்கும்போது என்னென்ன பண்ணணும், கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இதெல்லாமே உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.